Welcome to our channel K.S.CREATION. So for a change நாங்க வந்து nethili 65 பண்ண போறோம். So அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. மஞ்சள் போடுங்க. ஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. பேஸ்ட் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன். salt 1/2 tablespoon. tablespoon corn flour powder. 2 tablespoon rice flour. lemon juice கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1/2 an hour ஊற வைங்க. அதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. அதனால ஒரு 1/2 an hour ஊற வச்சிட்டு அப்புறமா வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அத சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் விட்டுறலாம். சூடானே இதெல்லாம் ஒவ்வொண்ணா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா எடுத்து போடலாம். மொத்தமா போட்டா அப்புறம் எல்லாம் ஒட்டிக்கும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இத மெதுவா திருப்பி போடுங்க. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சோ மெதுவா திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா ஃப்ரை ஆயிருக்குன்னு. கார்னிஷ்க்கு சும்மா கருவேப்பிலையை வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இப்போ nethili 65 சாப்பிட்றதுக்கு ரெடி. நீங்களும் இந்த nethili 65 நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.